ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினி சேர்க்கேர். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய 5 ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் தான். வீட்டிலே ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆம்லா ஜூஸ். இதுக்கு 2 பெரிய நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் இஞ்சி தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 கொத்து புதினா இலையை மட்டும் உருவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்ச நெல்லிக்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெல்லிக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா இஞ்சியும் அதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே எடுத்து வச்ச புதினா இலையையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை லைட்டாக இதை துருவி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் துருவி எடுத்ததுக்கப்புறமா நமக்கு போதுமான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஜூஸை காலையில் வெறும் வயிற்றில் தான் குடிக்கணும். தினமும் குடிக்காதீங்க, ரொம்ப ஹீட் ஆகிடும். ஸோ வாரத்துக்கு 2 நாள் இல்லை 3 நாள் நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். ரெகுலராக குடிக்கிறப்ப நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான மில்க் ஷேக். இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ஏலக்கி வாழைப்பழம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நாட்டு பழமாக யூஸ் பண்ணுங்கள். ஹைப்ரிட் ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 5 பாதாம் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு தண்ணி விடாமல் காய்ச்சின பசும்பால், இது பேக்கெட் பால் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்ச பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு ஆப்பிள் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆப்பிள் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். சின்ன சைஸ் ஆப்பிள்ன்றதால ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். ஆப்பிள் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஊற வச்ச பாதாமை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச பாலை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். சர்க்கரை எதுவும் நான் சேர்க்கலை. கண்டிப்பாக சர்க்கரை சேர்க்காதீங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் தேன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு. ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். இந்த மில்க் ஷேக் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த்துக்கும் ஸ்கின்னுக்கும் ஹேருக்குமே ரொம்ப நல்லது. பழமாக சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி அரைச்சி குடிங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஏபிசி ஜூஸ். இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா 2 சின்ன சைஸ் பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். 3 மீடியம் சைஸ் கேரட் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஏன் வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் அதிகமாக சேர்க்குறேன் அப்படின்னா தண்ணியோட அளவு கம்மியாக இருக்கும், பியூரான ஜூஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இது எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. அளவு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், அதை விட ஆப்பிள் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். கேரட் ரொம்பவே அதிக அளவில் எடுத்திருக்கேன். தண்ணியோட அளவை நம்ம கம்மியாக யூஸ் பண்ணலாம். பியூரான ஜூஸ் கிடைச்சா தான் நமக்கு நல்லது. இப்போ மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஒரு டேஸ்ட்டுக்காக தான். இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் துருவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம போதுமான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே இதை ஃபில்டர் பண்ணோன்னா நல்ல ஜூஸ் கிடைக்கும். பட் பியூராக நம்ம ரொம்ப பியூராக குடிக்கிறதுக்கு முடியாது. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். திரும்ப இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலராக குடிக்கிறப்ப ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்கின்ல நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இதையுமே டெய்லி குடிக்காதீங்க, ஏன்னா பைல்ஸ் ப்ராப்ளம்லாம் வர சான்ஸ் இருக்குது. ஸோ வாரத்துக்கு 2 நாள் இல்லை 3 நாள் மட்டும் மேக்ஸிமம் குடிங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெஃப்ரெஷிங் ஜூஸ். இது நம்மளோட உடம்பை நல்லா டீடாக்சிஃபை பண்ணும். இப்போ இதுக்கு தேவையான பொருள் 4 சின்ன சைஸ் கேரட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் குக்கும்பர் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் புதினா இலை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கேரட்டை தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். அப்போ அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கட் பண்ணதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு குக்கும்பர் அதே மாதிரி தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே எடுத்து வச்ச புதினா இலையும் கருவேப்பிலை இலையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்ச இஞ்சியும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். குக்கும்பரில் இருக்க தண்ணியே கொஞ்சம் போதும். இதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம போதுமான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி திரும்பவும் ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம்.
இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதை கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணியாச்சு. ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை எலுமிச்சம்பழம் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சர்க்கரை எதுவும் இதில் நம்ம ஆட் பண்ணலை. எலுமிச்சம்பழம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் இதை குடிச்சிடலாம். இதையும் காலையில் வெறும் வயிற்றில் தான் குடிக்கணும். அப்போ தான் நம்ம உடம்புல இருக்கிற வயிற்றில் இருக்க வேஸ்ட் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இதை க்ளீன் பண்ணும். நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு கம்ப்ளீட்டான பயோட்டின் ஷேக். நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதுக்கு தேவையான பொருள் ஒரு அவகேடோ எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தமிழில் என்ன பேருன்னு எனக்கு தெரியல. பட்டர் ஃப்ரூட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பெரிய பழம், நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. ஹேர் க்ரோத் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃப்ரூட் எங்கே கிடைச்சாலும் கண்டிப்பாக வாங்கி ஒரு நாளைக்கு ஒன்றாவது சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் காசு அதிகம் தான், பட் ரொம்ப ஹேருக்கு நல்லது. அடுத்து 2 சின்ன வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி சின்ன பழமாக யூஸ் பண்ணுங்கள். ஹைப்ரிட் பழம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அடுத்து ஒரு 5-6 பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஊற வைக்கல, அப்படியே இதை சீவி தான் போட போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஊற வச்சு இந்த ஜூஸ் கூடவே கூட அரைச்சி குடிச்சிக்கலாம். ரொம்பவே நல்லது தான். அடுத்து தண்ணி விடாமல் காய்ச்சின பசும்பால் எடுத்து வச்சுருக்கேன், 1 கிளாஸ் அளவுக்கு. ஃபஸ்ட்டு இப்போ இதை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க கொட்டை எடுத்துகிட்டு பழத்தை மட்டும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வாழைப்பழத்தையும் அதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வாழைப்பழம் ஆட் பண்ணதுக்கப்புறமா பால் வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச பாதாமை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே போதும். சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டான ஒரு பயோட்டின் ஷேக் இது. ரெகுலராக இதை சாப்பிட்டுட்டு வரீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. இதை டெய்லி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஷேர் பண்ண இந்த 5 ட்ரிங்க்குமே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரீங்கன்னா ஹேர் க்ரோத்தில் நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். முடி நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளரும். மெயினாக ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரா ஷைன் உங்களோட ஹேரில் உங்களுக்கு தெரியும். முக்கியமாக நம்மளோட ஸ்கேல்ப் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.